கூட்டுறவு நாள். இந்த இடத்துல வந்து கண்ணம்மாள் பத்தி பார்த்திருப்போம். பெரியாரோட தங்கை அவங்க. அவங்கதான் இந்தியாவோட கூட்டுறவு வங்கிகளோட முதல் பெண் இயக்குனரா இருந்தவங்க. ஸோ அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால அதை பார்த்துக்கலாம் கண்ணம்மாள். அது ஒரு முக்கியமான ஃபேக்ட் நம்ம நேற்று பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ராஜஸ்தான்ல தொடங்கி இருக்கிறாரு. அதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு நான் நேற்றே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபேக்ட் மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ராஜஸ்தான்ல ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பிரதமர் ஸ்தாபிச்சிருக்கிறாரு. ஏன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு எண்ணெய் நிறைய வந்து ராஜஸ்தான்ல நம்மளுக்கு கிடைக்குது, கச்சா எண்ணெய். ஆனா அதை சுத்திகரிப்பு பண்றது நம்ம குஜராத் ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஆலைக்கு கொண்டு போய் தான் சுத்திகரிப்பு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 470 கிலோமீட்டர் பைப் லைனை போட்டு அந்த எண்ணெயை எடுத்து அங்க கொண்டு போய் சுத்திகரிப்பு பண்றதுக்கு நம்ம ராஜஸ்தான்லயே ஒரு ஆலையை கட்டணும் அப்படின்னு சொல்லி 2018 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்டை 8 வருஷம் கழிச்சு முடிச்சு இப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அடுத்து பிஎம் கிசான் திட்டத்தை பத்தி பார்த்திருப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோட திட்டம். 6000 ரூபாய் ஒரு விவசாயிக்கும் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதுதான் திட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த திட்டம் ஏன் வந்து இருக்கு, அது பேக்ரவுண்ட் என்ன, எதனால 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஒரே அடியா 6000 கொடுக்காம, இதெல்லாம் வந்து நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்படி கிளாஸை மிஸ் பண்ணவங்க நம்ம போதி தர்மா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி யூடியூப்ல தட்டினீங்கன்னா நம்ம சேனல் வரும். இதே புத்தா சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த சேனல்ல நேற்று கரண்ட் அஃபேர் வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். நீங்க எக்ஸ்பிளனேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா பாருங்க. ஏன்னா வெறும் ஃபேக்டை படிச்சீங்கன்னா மறந்துடும். பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது ஃபேக்ட் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு முதல் டாபிக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல ப்ரோ? விசிபிளா இருக்கா ஸ்க்ரீனு? விசிபிளா இருக்கு சார், விசிபிளா இருக்கு. ஓகே. ஸோ நேத்து ஜூலை மாசத்தோட முதல் சனிக்கிழமை பன்னாட்டு கூட்டுறவு நாள். அதே ஜூலை மாசத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமைய உலக பிரியாணி தினமா கொண்டாடுறோம். எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா பிரியாணி தினம் என்னைக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஜூலை இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி தினத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க உலகம் ஃபுல்லா. இது வந்து இந்தியாவில மட்டும் செலிப்ரேட் பண்றது கிடையாது, உலகம் ஃபுல்லாவே பிரியாணி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அதனால இது உலகம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரியாணி தினத்தை. ஸோ பிரியாணிக்கு ஒரு வரலாறு இருக்கு. முதல்ல பிரியாணி இந்தியால தோன்றுச்சா இல்ல வேற நாட்டை தோன்றுச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விவாத பொருள் தான். உண்மையிலே எங்க பிரியாணி தோற்றம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது நிறைய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்து என்னன்னா, ஷாஜகான் ஆட்சியில் இருக்கும்போது ஷாஜகானோட மனைவி வந்து மும்தாஜ். மும்தாஜ் வந்து ஷாஜகான் எங்க போனாலும் கூடவே மும்தாஜையும் கூட்டிட்டு போயிடுவாரு. பொதுவா அரசர்கள் வந்து சண்டைக்கு போறாங்க, போர்க்களத்துக்கு போறாங்கன்னா அங்கெல்லாம் ராணியெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆனா ஷாஜகான் என்ன பண்ணாருன்னா போர்க்களத்துக்கு கூட மும்தாஜை கூட கூட்டு போவாரு. அந்த கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாதாம். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு லவ். அதனால்தான் ஷாஜகான் வந்து மும்தாஜ் இறந்ததுக்கு அப்புறம் அவரு மீண்டு வெளியே வர்றதுக்கே 6 வருஷம் ஆச்சு. நார்மல் லைஃப்க்கு அவர் வர்றதுக்கே 6 வருஷம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மும்தாஜ் வந்து அவர் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க இல்லாம இருக்க மாட்டாரு.
ஸோ என்ன முக்கிய முடிவுனாலும் ஆலோசனை கேட்டுதான் எடுப்பாரு. அவ்வளோ அன்பு, ரெண்டு பேருக்கும் பரஸ்பர அன்பு அதிகம். அதனாலதான் தாஜ்மஹால்னு ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது வரலாறு. இப்ப மும்தாஜ் ஒரு முறை வந்து போர் பாசறையில இருக்கும்போது வீரர்கள் சோர்வடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க போல. நோட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த கறிலாம் நிறைய சாப்பிடணும், அப்பதான் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரிசியிலேயே அப்படியே கறியும் கலந்து செஞ்சு இதை கொடுங்க, சாதத்துல கறியோட சேர்த்து கொடுங்க, அப்பதான் கொஞ்சம் சத்தா சண்டை போட முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், அது வந்து நல்லா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே அதை செய்ய பழக்கமாயி அதுல இருந்து பிரியாணி வந்து வந்ததாகவும் ஒரு கதை தான். இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. மும்தாஜ் உண்மையிலே இப்படி சொன்னாங்களா, பிரியாணி அது மாதிரி பண்ணாங்களா அப்படின்றது ரெக்கார்டட் கிடையாது. செவி வழியா நம்மளுக்கு வரக்கூடிய கதை இப்படி இருக்கு. அது இல்லாத ஆப்கானிஸ்தான்ல இருந்து பிரியாணி வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் முகலாயர்கள் பிரியாணி இந்தியால பிரபலப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. பிரியாணின்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சிய வார்த்தை. இப்போ முகலாயர்களும் பெர்சியர்களோட தொடர்புல இருந்ததுனால இப்ப பெர்சியால இருந்து முகலாயர்கள் பிரியாணி கொண்டு வந்திருக்கலாம் கருத்து இருக்கு. ஆனா முகல்ஸ் பீரியட்ல பிரியாணின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. அவங்கதான் நிறைய விதவிதமா இந்திய உணவுகளை வந்து ரசிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. பாபர்ல இருந்து அக்பரு, ஜஹாங்கீர், ஷாஜகான் எல்லாருமே இந்திய உணவு பிரியர்கள் தான். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அக்பர் நாமா அபுல் ஃபாசல் எழுதுனா அக்பர் நாமால பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு வரும், மன்னரோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா எழுதியிருப்பாங்க. அபுல் ஃபாசல் அக்பர் கூடவே டிராவல் பண்ணி அவர் என்ன சாப்பிட்றாரு, எப்ப எந்திரிக்கிறாரு, எப்ப மந்திரிகள் கூட மீட்டிங் அட்டன் பண்றாரு, எல்லாத்தையும் க்ளோஸா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவர் எப்படி குளிக்கிறாரு, அவரு என்ன ட்ரெஸ் யூஸ் பண்றாரு, என்ன மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்றாங்க மன்னர்கள், என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லா டீட்டெயிலுமே நுணுக்கமா அதுல பதிவு பண்ணியிருப்பாங்க அக்பர் நாமால. அதுல ஒரு முக்கியமான குறிப்பு வருது, மதிய சாப்பாடு மட்டும் கிட்டத்தட்ட 131 வகையான உணவுகள் பரிமாறப்படும் ஒரு முகலாய மன்னனுக்கு. காலையில சிம்பிளா ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுக்குவாங்க, மாதுளம் ஜூஸ், அவங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜூசஸ் இருக்கும். மன்னர் வந்து எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டாரு, அவருக்கு நிறைய வெரைட்டியை கொடுத்துருவாங்க. அவர் அதுல இருந்து எது பெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி குடிச்சுக்குவாரு. இப்படிதான் இருக்கும். ஸோ மதிய உணவு வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் ஃபீஸ்டா இருக்கும். டெய்லியுமே மன்னர் இப்படிதான் சாப்பிடுவார். 131 வகையான டிஷ், ஆண் கோழி பிரியாணில இருந்து நார்மல் கோழி பிரியாணில இருந்து கபாப்ல இருந்து தந்தூரில இருந்து எல்லாமே இருக்கும். அதுல அவர் சூஸ் பண்ணி சாப்பிடுவாரு. ஸோ அப்போ அவங்க கல்ச்சர்ல அப்படிலாம் அந்த உணவுன்றது அப்படியே ஒரு கொண்டாட்டமா இருந்ததுனால பிரியாணின்றது முகல்ஸ் டைம்ல பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அது இன்னைக்கு இந்தியாவோட தேசிய உணவாகவும் அதிகமா ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணக்கூடிய உணவாகவும் எது இருக்கு அப்படின்னா பிரியாணி தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு வந்து இப்போ நாக்குல எச்ச ஊறி இருக்கும், காலையில போய் பிரியாணி தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வீட்டுல. சரி, ஓகே. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ முதல்ல பிரியாணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான துயர சம்பவம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பால கிட்டத்தட்ட வெப்ப அலைனால மட்டும் 1300 பேர் இறந்து போயிருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால கூட போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ரோட்ல காரெல்லாம் உருகி ஓடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ஒரு வெப்ப அலை 2003லயும் ஐரோப்பால வந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 70,000 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த வெப்ப அலையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1300 பேர் இறந்திருக்கிறாங்க. ஸோ என்ன சார் அப்படி வெப்ப அலைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல நார்மல் லேண்ட்ல வெப்பம் போகுது அப்படின்னா அது வெப்ப அலைம்பாங்க. கன்சிஸ்டண்டா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். மலைப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் மேல இருந்தாவே வெப்ப அலை. இப்போ இந்தியால வெப்ப அலை இந்த அதாவது ஐரோப்பால 43 டிகிரி செல்சியஸ் இப்போ இருக்கு டெம்பரேச்சர்.
இப்போ நார்மலாவே தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் மேலதான் வெப்பம் இருக்கும். ஆக்சுவலா நம்மளுக்கு நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர் இது சம்மர்ல. அது அவனுங்களுக்கு வெப்ப அலை. ஏன் அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கு வந்து நல்லா கூலான கிளைமேட் அங்க யூரோப்ல. ஏன்னா அது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல இருக்கக்கூடிய நாடு. கொஞ்சம் மேல வரும். அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் சற்று குறைவா இருக்கும். அதனால அதெல்லாம் குளிரான நாடு தான் ஓரளவுக்கு. அதாவது வாழக்கூடிய அளவுல இருக்கும் கிளைமேட். குளிரும் கிடையாது, ரொம்ப வெப்பமும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். இந்தியா வந்து டிராபிக்கல் கண்ட்ரி. இங்க வந்து வெப்பம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு நார்மலா இருக்கிற டெம்பரேச்சர் சம்மர்ல அவங்களுக்கு வந்து வெப்ப அலை 43 டிகிரி செல்சியஸ் தான் இப்ப அங்க ரெக்கார்டட் டெம்பரேச்சர். ஆனா அது அவங்களால தாங்க முடியல. இன்னொரு ஒஸ்டான விஷயம் என்னன்னா, ஏன் வந்து அந்த வெப்பத்தை அவங்க அதிகமா உணர்றாங்க அப்படின்னா, யூரோப்ல காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூரோப்ல காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அது வந்து ஹியூமிடான ஒரு பிளேஸ். இப்போ இந்தியால காத்துல ஈரப்பதமே கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்த்து ஊத்தம் அப்படியே. ஏன்னா பாடி வந்து என்ன பண்ணும்னா வேர்வையை ரிலீஸ் பண்ணி உங்களோட பாடியை கூல் பண்ண பார்க்கும். இந்த ஹீட்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கும். இப்போ யூரோப்ல ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுனால, காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால உடம்பு வேர்வையை உற்பத்தி பண்றதுக்கு தடுமாறும். ஏன்னா வெளியவே ஈரப்பதம் இருக்கு. இப்போ உடம்பு எப்படி ஈரப்பதத்தை உருவாக்கும்? அதனால பாடி கன்ஃபியூஸ் ஆகும். ஹீட்டு ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா வேர்வை உற்பத்தி ஆகாது. இதனால என்ன ஆகும்? உங்க பாடி மேல மேல ஹீட் ஆகும். ஸோ கிட்னி, லிவரு, முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தா அது செயலிழந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால அது ரிலேட்டடு பேஷண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இப்போ யூரோப்ல சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு என்னன்னா, யூரோப்ல பாத்தீங்கன்னா அவங்களோட வீடுகள் எப்படி கட்டமைச்சிருப்பாங்கன்னா, அங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கிறதுனால நைட் டைம்ல அவங்க நல்லா கதகதன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்களே நைட்டு குளிர் காலத்தெல்லாம் நல்லா பெட்ஷீட் போத்திட்டு அப்படி ஒரு கதகதன்னு தூங்கினாதான் தூங்கின மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அங்க வந்து குளிரான கிளைமேட்டு. அப்ப அவங்க ஹீட்டை தக்கமைச்சிக்கிற மாதிரி வீடுகள் கட்டி இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு கிளைமேட் சேஞ்சுனால இந்த ஹீட் வேவ் வந்த உடனே, வெப்ப அலை வந்த உடனே, இப்ப அவங்க கட்டின அந்த பில்டிங்கே அவங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி ஹீட் அதிகம். இப்ப நீங்க ஹீட்டை தக்க வைக்கிற மாதிரி வீடை வேற கட்டி வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? வெளியே இருக்க டெம்பரேச்சர் இன்னும் உள்ள 2 டிகிரி 3 டிகிரி நைட் டைம்ல அதிகமாகுது. அப்ப நைட் டைம்ல ஏர் கண்டிஷனர் இல்லாம அவங்களால இருக்கவே முடியல. ஆக்சுவலா வந்து ஏசிலாம் வந்து அங்க நிறைய யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க நார்மல் டெம்பரேச்சரே கூலா தான் இருக்கும். ஏசி யூசேஜ் அங்க ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இந்த வெப்பநிலை வந்ததுனால அங்க நிறைய ஏசி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விண்டோஸ்லாம் அதிகமா அங்க இருக்காது. கண்ணாடி இந்த கிளாஸ் பில்டிங்ஸ் நிறைய அங்க இருக்கும். ஏன்னா கிளாஸ் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணும். அங்க நார்மலா குளிரா தான் இருக்கும் கிளைமேட்டு. அப்ப ஹீட்டை ட்ராப் பண்ற மாதிரி கிளாஸ் பில்டிங்ஸ் நிறைய கட்டியிருப்பாங்க. பட் இப்ப வெப்ப அலை சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, கிளாஸ் வந்து ஹீட்டை ட்ராப் பண்ணி உள்ள வாழவே முடியாத அளவுக்கு ஒரு ஒரு டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணி விட்டுருது. ஸோ இதனால அவங்களுக்கு இந்த ஹீட் வேவ்னால வரக்கூடிய பாதிப்பு அதிகமாயிருது அவங்களோட பில்டிங்ஸ்னாலே. சரி, ஓகே சார், இப்ப இது எதனால உருவாகுது? ஏன் அவ்வளவு வருஷம் இல்ல, திடீர்னு 2003ல வந்துச்சு, அதுக்கப்புறம் 23 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கு. இப்ப இடையில எல்லாம் இல்லைல்ல, இப்ப எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒமேகா பிளாக் அப்படிங்கிறாங்க. ஒமேகா தடுப்பு. இதுதான் முக்கியமான ஃபேக்ட். நீங்க தெரிஞ்சுக்கங்க, வெப்ப அலை எங்க பாதிப்பு உண்டாச்சுன்னு ரொம்ப ஜென்ரல் ஃபேக்டாவும் டிஎன்பிசி குரூப் ஒன்லாம் கேட்கலாம். இல்ல அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லியும் ஒமேகா பிளாக் இந்த மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம். சரி, ஒமேகா அப்படின்ற சிம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோடு போட்டு ஒரு டோம் ஷேப் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு கோடு போடுவீங்க. இதான் ஒமேகா சிம்பிள். எல்லாருக்கும் தெரியும். அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால வரைஞ்சி காட்ட முடியல.
நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும்போது அப்படியே புரிஞ்சுக்கோங்க. பொதுவாவே வந்து பூமியில இருந்து 9ல இருந்து 10 கிலோமீட்டர் ஹைட்ல, நான் சொல்றது நிலத்துல இருந்து 10 கிலோமீட்டர் ஹைட்ல மேல சொல்றேன். மேல வந்து ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இது யூரோப்பிய கண்டத்துக்கு மேலயும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதாவது அந்த 10 கிலோமீட்டர் ஹைட்ல வேகமா கிட்டத்தட்ட 150ல இருந்து 200 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காத்து வேகமா போயிட்டு இருக்கும். பொதுவா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஆறு மாதிரி நிக்காது. இப்ப இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சடனா அந்த ஜெட் ஸ்ட்ரீம் மூவ் ஆகாம யூரோப் மேல அப்படியே நிக்குது. சார் நின்னா நின்னுட்டு போகுது, அதனால என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவன் நிக்கிறவன் என்ன பண்றான்னா, கீழ இருந்து நிலப்பரப்புல இருந்து காத்து வந்து ஹீட் ஆகி மேல போய் மேகம் ஃபார்ம் ஆகி மழையா பொழியும். இப்ப இந்த ஜெட் ஸ்ட்ரீம் மூவ் ஆகுதுன்னா, இந்த கீழே ஹீட் ஆகி வர காத்த அவன் கூட சேர்த்து கூட்டு போயிருவான். இப்ப அவன் நிக்கிறதுனால என்ன பண்றான்னா, யூரோப்ல இருந்து ஹீட் ஆகி மேல வர காத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த காத்த தலையில தட்டி கீழே அமுச்சு விட்டுறான். கீழே போ அப்படின்னு. அப்போ ஹீட் ஆகி மேல போற அந்த காத்து மேகமா ஃபார்ம் ஆகி மழையா பெய்ய விட மாட்டேங்குது இந்த ஜெட் ஸ்ட்ரீம் நிக்கிறதுனால. அவன் ஓட ஆரம்பிச்சானா இவன் கூட்டு போயிடுவான். அவன் ஓட மாட்டான். அவன் நின்றுட்டே இருக்கிறான். அவன் நிக்கிறத பார்த்து பயந்துகிட்டு இவன் கீழே போயிடுறான். யாரு? யூரோப் நிலப்பரப்புல இருந்து மேல போற காத்து. இவன் கீழே போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஹீட் அவன்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா அவன் மேல போனாதான் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் அந்த ஏர் டெம்பரேச்சர் குறைய குறைய கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், மழை பெய்யும். அப்ப அவன்கிட்ட இருக்க ஹீட்டை அவன் வெளியே ரிலீஸே பண்ண மாட்டான், அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் சூரியன்ல இருந்து நம்மளுக்கு டெய்லி ஹீட் ரிசீவ் ஆயிட்டே இருக்கு. அப்போ அந்த ஹீட் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. ஏன்னா ட்ராப் ஆயிருது அப்படியே ஹீட். ஏன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஓடாம அங்கேயே நிக்குது. அப்போ கீழ இருந்து போற காத்தெல்லாம் அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு யூரோப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்லயோ கேஸ்லயோ நீங்க ப்ரெஷர் குக்கர் வைக்கிறீங்க. அந்த குக்கரோட லிட்ட மூடிடுறீங்க, விசில போட்டுறீங்க, கேஸ பத்த வச்சிடறோம். இப்போ ஒரு பக்கம் குக்கர் ஹீட் ஆயிட்டே இருக்கு, உள்ள இருக்க காத்தெல்லாம் ஹீட் ஆகும். ஹீட் ஆன காத்து மேல போக பார்க்கும். ஆனா மேல நீங்க லிட்ட போட்டு மூடிடுறீங்க. அப்ப காத்து மறுபடியும் மறுபடியும் உள்ளவே சுத்தி சுத்தி ஹீட் ஆகி என்ன ஆகுது? விசில் அடிக்குது. இப்போ இங்க என்ன ஆகுது? ஹீட் வேவ் உருவாகுது. இவ்வளவுதான் கதை. அப்போ அந்த கேஸ் ஹீட் ஆகிறதுக்கு யூரோப்ல என்னன்னா சன்னு ஒரு பக்கம் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த லிட்டு தான் வந்து ஜெட் ஸ்டீம். அவன் என்ன பண்ணிடுறான்? நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடுற மாதிரி யூரோப்பை மூடிடுறான். அப்ப யூரோப்பை குக்கர்ல வெந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இத பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அட்டன் பண்ண ஈஸியா இருக்கும். கான்செப்ட் இதுதான். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு வார்னிங், இது நிறைய பேர் கொடுத்ததுதான். இப்ப யூரோப்புக்கு வந்த கதி வந்து இந்தியாவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, 2050ல யூரோப்போட நார்மல் வெப்பநிலையா இது மாறிடும் அப்படிங்கிறாங்க. 43 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு வெப்ப அலைன்றல்ல, அதுதான்பா உனக்கு 20 வருஷம் கழிச்சு நார்மலாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கும் இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க வீடோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இந்த கான்கிரீட் பில்டிங்ஸை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க வெப்பமான இடத்துல வாழ்றவங்களுக்கு நல்லா தெரியும், பகல்ல நல்லா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை அப்படியே நைட் டைம்ல தான் ரிலீஸ் பண்ணும் கான்கிரீட். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், வெயில் டைம்ல பகல்ல பெருசா ஹீட் தெரியாது, நைட் டைம்ல அனல் கக்கும். ஃபேன் போட்டீங்கன்னா அப்படியே அனலா அடிக்கும் காத்து. அதுக்கு காரணம் வந்து கான்கிரீட் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி நைட் டைம்ல ரிலீஸ் பண்ணும். அது கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட் நேச்சர். நம்மளோட உடல் அமைப்புக்கு கான்கிரீட் பில்டிங் செட் ஆகாது. இந்த கான்கிரீட் பில்டிங் கான்செப்ட் வந்து இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வேணா செட் ஆகும், அங்க குளிரான கிளைமேட். ஆனா நம்ம கண்ட்ரிக்கு நம்ம சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி
மாற்று கட்டடங்களை நோக்கி நம்ம நகர்றதுதான் புத்திசாலித்தனம். அதனால வந்து இப்ப நீங்களே கிளாஸ்ல இருக்கவங்களே யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல டெம்பரேச்சர் ஏற போகுதுன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ஏசி போட்டுக்கலாம்னு நினைக்க முடியாது, 24 மணி நேரமும் ஏசி போட முடியாது. ஸோ அப்போ நம்மள நம்மள பாதுகாத்துக்க அந்த வீட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ற ஐடியாவை இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கலாம் ஹீட்டை கன்சிடர் பண்ணி கட்டுங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அதை ஒரு மெயின் பாயிண்டா கொண்டு வாங்க. சரி, ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம், ஆயுஷ்மான் பாரத். இது 23 செப்டம்பர் 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்கீம் பார்த்துட்டு வரோம். டெய்லி லிசன் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கீமை, உங்களுக்கு அப்போ ஈஸியா இருக்கும் எக்ஸாம் கிட்ட. நேற்று பிஎம் கிசான் பார்த்தோமா, இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத். டெய்லி ஒன்று பார்த்தா உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. 20 நாள் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா 20 ஸ்கீம் கையில் இருக்கும். 30 நாள் கிளாஸ் 30 ஸ்கீம், அதுல இருந்து 2-3 ஸ்கீமாவது வந்துடும். நான் நடத்துறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். சரி, ஓகே. ஆயுஷ்மான் பாரத்தோட பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 140 கோடி பேர் மக்கள் தொகை. நான் சொல்றது ஒரு தோராய கணக்கு, இதோட அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா ஒன்றும் சென்சஸ் எடுத்து முடியல. அப்ப இவ்வளவு கோடி பேருக்கு கவர்மெண்ட்டே ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு வைங்களேன். ஸோ 1 லட்சம் பேருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்னா கூட கிட்டத்தட்ட 14,000 ஹாஸ்பிட்டலுக்கு மேல கவர்மெண்ட் கட்டணும். அவ்வளோ ஹாஸ்பிட்டல், அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இந்தியால வெறும் 4% மக்கள் தான் டேக்ஸ் கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ். மற்றவங்க எல்லாம் வந்து நீங்க சிப்ஸ் வாங்குறது, வேற ஏதோ பொருள் வாங்கும்போது அதுல கொஞ்சம் வரி போகுது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி, அந்த வரி கட்டுறவங்க தான். இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களே இந்தியால கம்மி. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்ப இவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணுமே, அப்ப பிரைவேட்டு கூட ஒப்பந்தம் போட்டுக்குது. பிரைவேட் நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த பாருப்பா, நீ வந்து என் கூட சேர்ந்துரு, வர பேஷண்ட் ஏழையா இருக்கான் அப்படின்னா நாங்க அது சென்சஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். 2011 சென்சஸ் வச்சு எந்தெந்த மக்கள்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்ற டேட்டா எங்ககிட்ட இருக்கு. அந்த டேட்டாவை வச்சு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தன் வரான்னா அவன் வந்து கொஞ்சம் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவன் அப்படின்னா நீ ட்ரீட்மெண்ட் அவனுக்கு பாரு, 5 லட்சம் வரைக்கும் செலவை நான் எடுத்துக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, புது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பதில் ஆல்ரெடி இருக்கிற ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட பேச்சுவார்த்தை நடத்தி டைஅப் பண்ணிக்குது. அதான் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்னுவாங்க. எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ஜாயின் பண்ணிக்குதோ கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்குள்ள, அது எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இப்ப நீங்க இந்த எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்லாம் எதுன்னு லிஸ்ட் பார்த்துக்கிட்டு நீங்க பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கீங்கன்னா அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே ஆரோக்கிய மித்ராஸ்ன்னு இருப்பாங்க, இல்ல அங்கேயே இன்சூரன்ஸ் செக்ஷன் இருக்கும். அங்க போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா சார் நீங்க கவர் ஆகுறீங்க ஆயுஷ்மான் பாரத்ல, இதுக்கு கார்டு வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் என்கொயரி பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க ஏதோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா முதல்ல ஆயுஷ்மான் பாரத் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் போறீங்களான்னு பாத்துக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா ஆரோக்கிய மித்ரான்னு இருப்பாங்க, இல்லைன்னா இன்சூரன்ஸ் செக்ஷன் இருக்கும். அங்க போய் நீங்க விசாரிக்கணும், சார் இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன், இது என் ஃபேமிலி கார்டு, நான் ஆயுஷ்மான் பாரத்ல கவரேஜ் எனக்கு வருதான்னு செக் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா செக் பண்ணி சொல்லிடுவான். இதுதான் ப்ரொசீஜர். செக் பண்ணிட்டு ஆமாப்பா உங்களுக்கு கவரேஜ் இருக்குன்ட்டானா நீங்க அங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகக்கூடிய செலவு கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்ப இந்த எம்பேனல் ஹாஸ்பிட்டல்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், சார் இந்த மாதிரி ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான், அவனுக்கு நான் 4 லட்சம் வரையும் கை காசை போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு நீ ரீஃபண்ட் கொடுத்துரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணும், கவர்மெண்ட் கிட்ட பில்லை போட்டு அமௌண்ட்டை வாங்கிடும். இதுதான் ப்ரொசீஜர். சரி, இப்போ உங்களுக்கு வந்து பெரிய டிசீஸ், சர்ஜரி, அப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷனு, கேன்சர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிசீஸ்னா நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜை கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சாதாரண ஃபீவர், சளி, ஜுரம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா
பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்னு இருக்கும். அதை தான் இப்போ வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ன்ட்டோம். அந்த இடத்துக்கு நீங்க போய் நீங்க நார்மல் பிரைமரி டிசீஸ்ம்பாங்க, சளி, காய்ச்சல், இரும்பல், தும்பல், இதெல்லாம் நீங்க அங்க பாத்துக்கலாம். சர்ஜரி, பெரிய லெவல் ஆப்ரேஷன் பண்ணணும், ஃப்ராக்சர் ஆயிருச்சு, இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளத்துக்கு நீங்க இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா, இதான் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கவரேஜ் வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அங்க பார்த்துக்கலாம். ஸோ சின்ன வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பெரிய வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சொல்லி 2 பில்லரா இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை உடைக்கிறாங்க. அதுல 2வது பில்லர் தான் இன்சூரன்ஸ். 5 லட்சம் ரூபாய் உங்க ஃபேமிலிக்கு கவரேஜ். சரி, இப்ப நீங்க ஒரு 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 வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்காக எடுத்துக்கிட்டீங்க ட்ரீட்மெண்ட், அதுல ஒரு 2 லட்சம் செலவாச்சு. அடுத்து உங்க ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம், ட்ரீட்மெண்ட் போறீங்க, அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் தான் கவரேஜ். ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம், ஒரு ஆளுக்கு 5 லட்சம் கிடையாது. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம். இப்ப நீங்க ஆல்ரெடி 2 லட்சத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா மீதி இருக்க 3 லட்சத்துல தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதை தாண்டி போகுதுன்னா நீங்க கை காசு போட்டு வாங்கிடணும். இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலு, ஃபேக்கா ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிருக்க மாட்டான். இல்லைன்னா பில்லு கட்டிட்டு இருப்பான், பிரைவேட்டா பார்த்து பில்லு கட்டிட்டு இருப்பான். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தான், ஆனா ஆயுஷ்மான் பாரத்ல ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு, எனக்கு நான் கை காசு போட்டேன் இவருக்குன்னு ஃபேக் கணக்கு காட்டி கவர்மெண்ட் கிட்ட காசை வாங்க வேண்டியது. யாரு? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த மாதிரி ஃபேக்கா இவனுங்க 10,000 கோடி கிட்ட ஏமாத்தி இருக்கானுங்கன்னு சொல்லி மறுபடியும் வந்து ஸ்கீம்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஃபேக் ரிப்போர்ட்ஸை ஆராய்ச்சி பண்ணி காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் இதுல என்ன இஷ்யூ ஆகும்னா, சில ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க இன்சூரன்ஸ்ல கொடுத்துருவாங்க, ஆயுஷ்மான் பாரத்ல ட்ரீட்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு கொடுக்க லேட் பண்ணும். ஏன்னா இது உண்மையிலேயே கொடுத்துருக்கா இல்லையான்னு அவன் உட்காந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ரீஃபண்ட் கொடுப்போம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இந்தாப்பா நீ கையில இருந்து செலவு பண்ணிட்ட, நான் உனக்கு கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் கொடுக்கும். அது வரைக்கும் அந்த காசுக்கான வட்டி அவன் கையில இருந்து செலவு பண்றான்ல, அதுக்கு வட்டி யாரு கொடுப்பா? ஸோ அப்போ கவர்மெண்ட் காசு கொடுக்க லேட் பண்ணா ஹாஸ்பிட்டல் நான் இந்த ஸ்கீம்லயே ஜாயின் பண்ணலன்னு வெளியே போயிடும். அப்ப ஸ்கீம்லயே ஜாயின் பண்ணலன்னு வெளியே போயிட்டா, ஸ்கீம்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் குறைஞ்சிட்டா கவரேஜ் குறைஞ்சிடும். இப்ப சென்னை ஏரியால இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வெளியே போயிருச்சுன்னு வைங்க, அப்ப அங்க இருக்கிற கூலி தொழிலாளி, ஸ்லம்ல இருக்கிறவங்க, அடிப்படை ஊழியர்கள், அவங்களாம் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் சென்னையோட காஸ்ட்டுக்கு? இதான் இப்போ ப்ராப்ளம். இதை தான் சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்க்கறதுக்கு நம்மளோட போதி தர்மா டிஎன்பிசி, போதி தர்மா டிஎன்பிசியோட டெலிகிராம் சேனலையும் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாவும் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா நான் எப்படி படிச்சு கிளியர் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நான் லெவல் 18 போஸ்ட்ல இருக்கேன், குரூப் 2ல. ஸோ நான் படிச்சு எப்படிலாம் கிளியர் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த தலைமுறை உங்களுக்கு சொல்லி உங்களை கிளியர் பண்ண வைக்கணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். அதனால நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.